பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமடியே நீ எனக்கு. சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ராகு கேதுனுடைய பெயர்ச்சியை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இப்போது நம்முடைய திருவள்ளுவர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் ஹரிஹர சர்மா அவர்களும் வைத்தீஸ்வரன் அவர்களும் நானும் சக்தி சோமையாவும் இந்த ராகு கேதுனுடைய பயிற்சிகளை பற்றி தெளிவாக மாறக்கூடிய நிலைகள் எங்கேருந்து எங்கே மாறுறாங்க, அதனால் என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காகவும் வந்திருக்கின்றோம். இதில் ராகு கேது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்களே பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போ நான் சொல்கிறேன். அதில் ராகு கேது தான் ரொம்ப மிக வலிமையான கிரகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடலை கேட்டிங்கன்னா உங்களுக்கும் தெளிவு பெற வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் காரி தனக்கதிகம் செவ்வாய் வலிது செவ்வாயில் வெய்ய புதனும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியவன் துய்ய அரசன் தனில் வெள்ளி வலியவன் அவனில் சோமன் மிகும் பைய சசிக்கும் கதிர் வலியது பானுவில் பாம்பே வலிது அப்படின்னு பாம்புக்கு தான் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பாம்புனுடைய கிரகத்தினால தான் இப்போ நம்ம இந்த கொரோனாலாம் சந்தித்ததெல்லாம் நம்ம அதனால் இப்போ இந்த பாம்புனுடைய கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால தான் இந்த பாம்புன்னா காற்று கிரகம்னு அர்த்தம். அந்த காற்று கிரகங்கள் காற்று வேகமாக எல்லா இடத்துலையும் பரவக்கூடியது. அப்போ எல்லா இடத்துலையும் பரவுகிற காரணத்தினால தான் அந்த பரவுகிற வியாதியும் வந்தது. இப்போ அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அதெல்லாம் மாறக்கூடிய நிலை இப்போ மாறிக்கிட்டே வந்துடும். இப்போ இந்த ஆண்டுகளில் அதெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம அவசியம் எல்லாருமே இந்த பாம்புனுடைய மாற்றங்களை எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாற்றங்கள் எல்லா கிரகத்தையும் விட வலிமையான கிரகம். அதனால் இந்த பாம்பு கிரகங்கள் ராகு கேதுனுடைய மாற்றத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்முடைய ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் இனிமேல் அதை பற்றி விவரமாக சொல்லுவாங்க, எப்போ மாறுறாரு என்ன ஏதுங்கிற விவரத்தை. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பெயர்ச்சிகள் பார்க்குறோம். இதில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற ரெண்டு இருக்குது. இதில் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் 2.5 வருஷம், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ராகு கேது பகவான்கள் 1.5 வருஷம், குரு பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 வருஷம். இப்போ இது எல்லாமே இந்த ராகு கேது பெயர்ச்சிக்குள்ளார அடங்குது. ஃபஸ்ட்டு இந்த ராகு கேது என்னைக்கு பெயர்றாரு, அவர் எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ராகு கேதுவை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் அப்படிம்போம். இப்போ இந்த நிழல் கிரகங்கள் பயிற்சி ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பெயரும். இந்த வருஷ பயிற்சி அப்படிங்கிறது 21/3/2022 பயிற்சி அடைகிறாரு. எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தாக்க மத்தியானம் 3:02 இதுக்கு தமிழ் வருஷம் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு பிலவ வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி பெயர்றாரு. எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு பெயர்றாரு அப்படின்னாக்க ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து கார்த்திகை 1 மேஷ ராசிக்கு மாறுறாரு ராகு பகவான். அதே போல் கேது பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. விருச்சிக ராசியிலேருந்து அவர் மாறக்கூடிய இது அப்படின்றது துலா ராசிக்கு மாறுறாரு. துலா ராசிக்கு பொறுத்தளவுக்கு விசாகம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. இதில் ராகு கேதுக்கு அப்படின்ற பொறுத்தளவுக்கு சொந்த இடம் கிடையாது. பாக்கி எல்லா கிரகங்களுக்கும் சொந்த இடம் உண்டு. சூரியனுக்கு உங்களுக்கு சிம்மமும், சந்திரனுக்கு கர்க்கடகமும், மற்ற கிரகங்களான புதனுக்கு கன்னியும் மிதுனமும், குருவுக்கு மீனமும் தனுரும், சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு மகரமும் கும்பமும், சுக்கிர பகவானுக்கு பொறுத்தளவுக்கு ரிஷபமும் துலாமும், அங்காரகனுக்கு மேஷமும் விருச்சிகமும் இருக்குது. ஆனால் இந்த கிரகங்களை பொறுத்தளவுக்கு ராகு கேதுக்கு இடம் கிடையாது. ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த கிரகத்தின் அதிபதியினுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்வார். அப்போ இவரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, என்ன அதிபதி வீட்டில் இருக்கிறாரோ அந்த வேலையை பற்றி செய்வார். இப்போ இதை பற்றி நம்ம மாறின பிளானட்டு ஒவ்வொரு ராசிக்கும்
எப்படி என்னென்ன நற்பலங்களையும் என்னென்ன அசுப பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத் ஐயங்காரின் வணக்கங்கள். இப்போது நம்ம தனுசு ராசியை பற்றி பார்க்க வந்திருக்கோம். தனுசு ராசியின் ஆட்சிநாதன் சொல்லக்கூடியவர் குரு. இப்போ ராகு கேத்து பெயர்ச்சியில் எப்படி தனுசு ராசி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இவ்வளோ நாளாக பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேத்துவும் இருந்து தன்னுடைய வெற்றி குறிக்கோளை நோக்கி எப்பொழுதுமே சென்று கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ என்னென்னா 5ஆம் இடத்துல, அதாவது மேஷ ராசியில் ராகுவும் துலா ராசியில் 11ஆம் இடத்தில் கேத்துவும் வந்திருக்கு. 11ஆம் இடத்துல கேத்து, அதாவது துலாத்தில் கேத்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். ஏன்னா ராகு கேத்துக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஆமேடம் எரு சுறா நண்டு கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடத்துல இருந்தால், ராகு பகவான் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொடுப்பார். இதை தவிர 3, 6, 8, 11 இந்த மாதிரியான இடத்துல அவர் இருந்தாரே ஆனால், ராகு கேத்துக்கள் இருந்ததே ஆனால் மிகப்பெரிய யோகத்தையும் அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். அதை வகையில் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம், ஆபோக்லிஸ்தானம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் கேத்து போய் இருக்கிறது மிகப்பெரிய செல்வச் செழிப்பையும் மிகப்பெரிய லாபத்தையும் ஈட்டித்தரும். இவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் இப்போ 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் ராசி அதிபதியான குரு உட்கார்ந்துருக்கார். இந்த பொசிஷன்லாம் அந்த அளவுக்கு இப்போ சிறப்பாக இல்லை. ஆனால் இப்போ ராகு கேத்து பெயர்ச்சி ஆகி மார்ச் மாதம், அதாவது இன்றைக்கி ராகு கேத்து பெயர்ச்சி இப்போ முடிஞ்சுது அப்படின்னா, இதுலேருந்து ஒரு 15-20 நாளில், அதாவது 21ஆம் தேதி 21 மார்ச் ராகு கேத்து பெயர்ச்சி, 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, அதாவது ஒரு 14, 9, 23, 24 நாள்லேயே குரு பெயர்ச்சி ஆயிடுறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் இவர்களுக்கு குரு தன்னுடைய இன்னும் மற்றொரு கேந்திரமான மற்றொரு இடமான மீனத்தில் போய் ஆட்சி பெற்றுறார். இப்போ 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் இவர்களுக்கு சுகஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2023 மார்ச்சிலிருந்து இவர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல போகிறதுனால, குருவும் ஏப்ரல் மாதத்தில் மேஷத்திற்கு போகிறதுனால, ராகு கேத்துவோடு இருக்கிறதுனாலையும் 2023 ஏப்ரல் மாதத்திற்கு மேல் ஒரு 7-8 மாதம் அபரிமிதமான ராஜயோகத்தை இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு சேரும். தன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துல போய் குருவை உட்கார்றார், ராசி அதிபதியே உட்கார்றார். அதனால் தன்னுடைய சொந்த ஊர் அதுக்கு போகிறது, சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ 2022 11ஆம் இடத்துல இருக்க கேத்துவனுடைய பார்வை தனுசில் உழறதுனால உடல் நலத்தில் சிறிது கவனம் ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2022 ஏப்ரல் மாதம் குருவும் மாறுறதுனால அவரும் சுகஸ்தானத்தில் போய் கேந்திரத்தில் போய் சுபர் உட்கார்றது அந்தளவு சரியில்லை அப்படின்றதுனாலையும், கேத்துவின் பார்வை ராசியிலேயே உழருது அப்படின்றதுனாலையும், 2ஆம் இடத்துலையே குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் இவர்களுடைய உடல்நிலை, பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து பிரயோகம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். 5ஆம் இடத்தில் ராகு வர்றதுனால புத்திரர்களால் பிரச்சனை வரும்.
தன்னுடைய கீர்த்திக்கு அபகீர்த்தி விளையும். அதாவது ஏதாவது இமேஜ் ஸ்பாயிலிங் ஒர்க் ஏதாவது நடக்கும், தன்னுடைய இண்டிவிஜுவல் இமேஜ் ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கலாம். அதனால் ஈகோ கிளாஷ் வரும். பேச்சுத்தன்மையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்றதுனால ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவான் சில நேரத்தில். அதனால் சில நேரத்தில் அடிபட்டு போக வேண்டியதாக இருக்கும். அதனால் பொறுமை காக்கிறது ரொம்ப அவசியம். 2023 மார்ச்சுக்கு மேலே இவர்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் காத்துருக்கு. இதுக்கு மேலே உண்டான பலன்களை அவர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய படிப்பு, அவர்களுடைய வேலை, திருமணம், இந்த விஷயங்களெல்லாம் பற்றி ஐயா சுவாமி ஹரிஹர சர்மா சொல்லுவாங்க. ஐயா நீங்கள் நல்ல பிரமாதமாக சொன்னீங்க. இன்றைக்கு என்ன நிலை, ராகு கேது மாறின விட்டு தனு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நிலை வரும்ன்றதை அதி அற்புதமாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் கேட்டது படிப்பு. நம்ம பொறுத்தளவுக்கு ராகு கேது பயிற்சி அப்படின்றது 21/3/2022 நடக்குது. அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு கேதுவுடைய பார்வைக்கு பலம் உண்டா? பலம் உண்டு. இந்த கேது என்ன பார்க்குறாரு அப்படின்னா தன்னுடைய 11ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் வீடான சிம்மத்தை பார்க்குறார். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி 9 அப்படின்றது ஹையர் எஜுகேஷன், மேற்கல்வி, இது எல்லாம் வரும். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இது எல்லாமே வரும். இது எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கேது கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதுவரையிலும் ராசிக்கு 12ல் இருந்து கேது சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அதை விட்டு வெளியில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அவருடைய 11ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது மேல்நிலை கல்வியில் இதுவரையிலும் இருந்த இடைஞ்சல்கள், இப்போ ஒரு சில பேர் நீட் எழுதியிருப்பாங்க, ஃபஸ்ட் டெர்மில் குறைவான மதிப்பு கிடச்சி மேற்படிப்பு படிக்கிறதுக்கு போகிறதுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கும். இப்போ வரக்கூடிய நீட்டில் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க திருமணம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ராசிக்கு 7ஆம் வீடு அப்படின்றத பொறுத்தளவுக்கு புதனுடைய வீடான மிதுனம், அதை ராகுவானவர் 3ஆம் பார்வையாக அல்லது 11ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகுவும் கேதுவும் பார்த்த இடம் சிறப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனாலும் மேடான ராகுவாக இருந்து கொண்டு பார்க்கும் பொழுது இருந்த பிரச்சனைகளுடைய தன்மையை குறைச்சிட்டு திருமண தடைகளை விளக்கக்கூடிய காலகட்டங்கள். இதே நேரத்தில் குருவும் மெல்ல செல்லும் கிரகங்களான சனி பகவானும் அதே போல் மெல்ல செல்லும் குரு பகவானும் பயிற்சி அடைகிறாங்க. இவங்க பயிற்சி அடையும் பொழுது நல்ல காரியங்களை செய்து கொடுப்பாங்களா? நல்ல காரியங்களை செய்து கொடுப்பாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. இந்த ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் இந்த 3ஐயும் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவர் பயிற்சி அடையும் பொழுது 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்திற்கு சனி பகவான் போகிறாரு. அது போகிற இடம் கும்பம். கும்பத்தில் சனி பகவானுக்கு நல்ல இடமா? நல்ல இடம். அதே போல் கம்யூனிகேஷனில் சின்ன சின்ன பிழைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் சொல்லுவது அடுத்தவங்களுக்கு தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்ச காரியத்தை சாதிக்க முடியும். அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்துல ராகு. இந்த 5ஆம் இடத்து ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேட ராகு. அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் அப்படின்றதுக்கு அவருக்கு இடம் கொடுத்தவர் அங்காரகன். அங்காரகனை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக வண்டி, வாகனம், வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த 2 வருட காலமாக சீன வைரஸ்னால் குலதெய்வ வழிபாடு தடைபட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடுகளும், அதை தவிர பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான புத்திரர்களால் சில அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய வரும். அந்த அவமானங்களை எதிர்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னாக்க குலதெய்வத்திட்ட சரணாகதி அடையும் பொழுது வந்த பிரச்சனையும் வரப்போகிற பிரச்சனையும் விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குருவானவர் மாறுறார் பார்த்தீங்களா? மாறுறது 14/4/2022 வரையிலும் அவர் இருக்கிறது கும்பத்தில்.
அதுக்கு அப்புறம் அவர் கேந்திரஸ்தானமான மீனத்துக்கு போகிறாரு. அந்த மீனத்தில் எது வரலும் இருக்கார் அப்படின்னாக்க 22/4/2023 வரலும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க குரு கேந்திரம் ஏறுறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்றத நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. என்ன ஒன்று ஒரு ஆட்சி பலம் பெற்று அவர் கேந்திரத்தில் ஏறுறாரு. அதனால் உடம்பு அம்மாவுடைய உடம்பில் சில குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த குழப்பங்களை தீர்றதுக்கு வணங்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபட்டோம்னாக்கா அந்த மாத்ருவுக்கு உண்டான பிரச்சனைகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்கு பல சாதகமான அம்சங்களையும் சில பாதகமான அம்சங்களையும் கொடுக்கிறது. ஆனாலும் பாதகமான அம்சத்தை நம்ம ஜாதகம் அப்படின்றதே சாதகம், நமக்கு சாதகமான அம்சத்தை சொல்லிட்டு பாதகமான அம்சங்களுக்கு அதற்கு உண்டான இறை பரிகாரங்கள் செய்யும் பொழுது, சரணாகதி அடையும் பொழுது நாம் காப்பாற்றப்படுவோம். இப்போ ஜனன ஜாதகத்தில் என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கோ அப்போ அதற்குண்டான பிராயச்சித்தம் பண்ணும் பொழுது சரியாகும். அந்த பிராயச்சித்தம் என்ன அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க விளக்குவாங்க. கண்டிப்பாக. அதாவது கேதுன்னா பிள்ளையார். அப்போ கேது இப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். தொந்தரவு தரப்போகிறதில்லைன்றது கோச்சார ரீதி. ஜாதக ரீதியில் சரியாக இல்லை, தசாநாதனும் சரியில்லை அப்படின்னா டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்கலாம். அந்த விநாயகருக்கு உண்டான அருகம்பில் மாலை சாத்தி வழிபடலாம், இல்லை எருக்கம்பூ மாலை சாத்தி வழிபடலாம். இதெல்லாம் வழிபடுறது மாத்திரம் இல்லாமல் கேது பகவானையும் ராகு பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்கிற இடத்துக்கு போக முடிஞ்சால் போய் அங்கேயும் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆஞ்சநேயரையும் வழிபடலாம். இதெல்லாம் வாரம் நீங்கள் பண்ணிக்கினே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தொல்லைகளில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இதெல்லாம் செய்துற போதும் தான தர்மங்கள்ங்கிறத அவசியம் பண்ணணும். அதாவது உங்களால் முடிஞ்சதை ஏழை எளிய மக்களுக்கு ஆகாரங்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது துணிமணிகள் அதாவது ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க பீடைகள்லாம் விலகி நாமளும் சுகமாக வாழ முடியும் அப்படிங்கிறத. யோ நித்யமச்சுதவதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோசதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. வணக்கம். இப்போது நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே சொல்லிட்டு வந்திருந்தோம். பரிகாரங்கள்னு சொல்லும்போது முடிந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எளிய பரிகாரங்களையும் செய்ய முடியாத அளவுக்கு சில பேர் இருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு வீட்டிலிருந்தே எங்கு இருக்கிறார்களோ அங்கேயே இருந்து அவர்கள் தன்னுடைய மனசால இந்த காயத்ரி ஜபத்தை, ராகு காயத்ரி ஜபத்தை, கேத்து காயத்ரி ஜபத்தை செய்தார்களேயானால் அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்களேனால் ராகுவிற்கு உண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் இப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 4 முறையாவது கண்டிப்பாக சொல்லிட்டு வந்தாங்களே ஆனால் அவர்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் துன்பங்களும் எல்லாமே அகன்று போகும் அப்படின்றதும். இப்போது கேதுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஐயா வைத்தீஸ்வரன் சொல்லுவார். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து. இது கேதுவோட காயத்ரி மந்திரம். இதை ஒரு நாளைக்கு 7 தடவையாவது மினிமம் நீங்கள் பண்ணிங்கன்னா, பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேதுவால் வரக்கூடிய உபாதைகள் எல்லாமே சரியாக போகும். இதுவரை எங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.